இயந்திர பொறியியல் இறுதியாண்டு மாணவன் அருண் ஒரு கேள்வியுடன் தன் திட்டத்தை ஆரம்பித்தான். ஒரு இயந்திரம் சூழ்நிலைக்கு மட்டுமல்ல, காலத்திற்கேற்பவும் தன்னை மாற்றிக்கொள்ள முடியுமா? அந்த கேள்விக்கு பதில்தான் அவன் உருவாக்கிய இயந்திரம். அதற்கு அவன் வைத்த பெயர் பீட்டோ. பீட்டோ ஒரு சாதாரண இயந்திரம் அல்ல. அது சக்தி, வெப்பம், அழுத்தம் மட்டுமல்ல, காலத்தின் தாக்கத்தையும் உணர்ந்து தன்னை மாற்றிக்கொள்ளும் சுய மாற்ற இயந்திரம். இறுதி சோதனைக்காக பீட்டோவை ஒரு உயர்தர ஆய்வகத்துக்கு எடுத்துச் செல்ல ஒரு சரக்கு ரயிலில் ஏற்றினார்கள். அன்று இரவு ரயில் ஒரு கால்வாய் பாலத்தை கடக்கும்போது பீட்டோவின் உள்ளே எதிர்பாராத மாற்றம் தொடங்கியது. மின்சாரம் கட்டுப்பாட்டை மீறியது. இயந்திரம் தானாகவே தன் எல்லையை உடைத்தது. அடுத்த கணம் ரயில் பாதையை விட்டு விலகி கால்வாய் நீருக்குள் நுழைந்தது. சத்தமில்லை, சிதைவும் இல்லை. ரயிலும் அதில் இருந்த அனைவரும் முழுவதுமாக மறைந்தனர். அடுத்த நாள் தேடுதல் நடந்தது. ஒரு சின்ன தடயமும் கிடைக்கவில்லை. அந்த சம்பவம் விபத்து என்று பதிவாகி காலத்தோடு மறைந்தது. 10 ஆண்டுகள் கழித்து ஒரு வரலாற்று ஆய்வாளர் ஒரு பழைய காப்பகத்தில் ஒரு மஞ்சள் நிற செய்தித்தாளை கண்டுபிடித்தார். அதில் எழுதப்பட்டிருந்தது, கிபி 1730 கடற்கரையில் 100 பேர் இறந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டனர். அவர்களுடன் ஒரு வித்தியாசமான இரும்பு பெட்டி இருந்தது. அந்த இரும்பு பெட்டி பல ஆண்டுகள் யாருக்கும் புரியாமல் பாதுகாக்கப்பட்டது. ஒரு நாள் அதை திறந்தபோது உள்ளே இருந்தது ஒரு சிறிய மின்னும் திரை கொண்ட அறிய முடியாத சாதனம். அது தானாகவே ஒளிர்ந்தது. திரையில் தோன்றிய வார்த்தைகள், பீட்டோ. முதல் சோதனை வெற்றிகரமாக நிறைவு பெற்றது. அப்போதுதான் உண்மை புரிந்தது. அந்த ரயில் அழியவில்லை, அது வழிதவறவில்லை. பீட்டோ மனிதன் அறியாமல் காலத்தை உடைத்து கடந்த காலத்துக்குள் தன் முதல் பயணத்தை முடித்திருந்தது. மனிதன் இயந்திரத்தை உருவாக்கினான், ஆனால் பீட்டோ காலத்தையே சோதனை செய்தது.